ஆளு பாக்க அப்படி இருந்தா? ரொம்ப கருப்பா இருந்தா. கைப்புள்ள. ஐயோ, கைப்புள்ள அருவலோட கிளம்பிட்டானே. இன்னைக்கு எத்தனை தலை உருள போதோ தெரியலையே. ஒரு முக்கியமான மாமனிதர் சேர்ந்துள்ளார். அரசியலில் அரை நூற்றாண்டு காலம் அனுபவம் கொண்ட அண்ணன் செங்கோட்டையன். இங்க என்ன போட்டிருக்கு? தங்கப்ப. அங்க என்ன போட்டிருக்கு? தக்கம். தங்கப்ப தக்கம். அப்படி படிக்க கூடாது. எப்படி படிக்க கூடாது? கொஞ்சம் சேர்த்து வச்சு படிங்க. தங்க பதக்கம். எப்படி? தாவேகா வந்து புரிய நாங்க பொருட்டா நினைக்கல. இங்க தாவேகா வந்து புரிய நாங்க பொருட்டா நினைக்கல. இங்க ஊடகங்கள் திரும்ப திரும்ப அவங்கள பேசி 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 பூதாகரப்படுத்துறதுதான் பிரச்சனை. அவங்களுக்கு அண்ணன் ஒருத்தர் இருக்காரு, பிரசாந்த் கிஷோர். அவர் சொன்னார் பீகார்ல எங்களுக்கு சன்சுராஜ்க்கு தான் போட்டினார். போராடம் பூரா மக்கள் வெள்ளம், போராடம் பூரா வந்து பெரிய செல்வாக்குங்கிற மாதிரி பேசப்பட்டுச்சு. ஆனா என்னாச்சு, 4 விழுக்காடு கூட வாக்கு பண்ண முடியல. டெபாசிட் கூட வாங்கலையா? ஒண்ணு மட்டும் சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. இந்த தற்குறின்னு சொல்றீங்கல்ல, இந்த தற்குறிகள்லாம் ஒன்னா சேர்ந்துதான் வாழ்நாள் பூரா விடையை கண்டுபிடிக்காத முடியாத அளவுக்கு உங்க அரசியலே ஒரு கேள்விக்குறியாக்க போறாங்க. ஒருவனுக்கு முட்டாள் தற்குறி என்றவுடன் ஒருவனுக்கு கோபம் வருகிறது என்று சொன்னால் அந்த இடத்தில் அவன் உண்மையிலேயே முட்டாளாக இருப்பதால் தான் அவனுக்கு கோபம் வருகிறது என்பதை நீங்க யார சொல்றேன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு. இவங்கெல்லாம் யாரும் இங்க தற்குறிகள்லாம் கிடையாது. இவங்க எல்லாரும் தமிழ்நாட்டு அரசியலோட ஆட்சி. இவங்க எல்லாரும் தமிழ்நாட்டு அரசியலோட அந்த மாற்றத்திற்கான அறிகுறி. அவசரமா பஞ்சாயத்தை கூட்டி இருக்கீங்க, என்ன விவகாரம்? அது வேற ஒண்ணும் இல்லைங்கய்யா, இத்தனை நாளா நம்ம ஊர்ல இல்ல, நம்ம ஊரு நிம்மதியா இருந்துச்சு. நேத்தா வந்தா, வரும்போதே ஒரு பிரச்சனையோட வந்துட்டான். என்ன பிரச்சனை? அது நிக்குது மூதேவி, அதோட பிரச்சனை தான். அதனால திரும்ப திரும்ப நம்மள தற்குறின்னு சொல்லுவாங்க. திரள் நிதி போன்ற கும்பல்கள் நம்மளை விமர்சிப்பதற்கு எந்த தகுதியும் கிடையாது என்று கூறி, என்னுடைய அருமை தம்பி, என்னுயிர் தம்பி, என்னுடைய பாலிகால தம்பி லைலா மணி, லைலா காலேஜ் ஓனர் கூட லைலா பேரை போட்டுக்க மாட்டாங்க, போட்டுக்கோங்க. அதான் வர்கீஸ். நானும் போய் இருந்து சென்ட் சேவியஸ் துறைமுருகன் அப்படின்னு போட்டேன். சேவி ஸ்கூல் சென்ட் சேவியஸ் துறைமுருகன் போட்டுக்க போறேன். அடங்கொப்பன் தாமரபரணில தலைமுழுக. ஏன்னா எல்லாருமே சுனா பணம் ஆயிர முடியுமாடா? இல்ல பிராந்திய பத்தி தெரியுமா உனக்கு? சாட்டை ப்ரோ, நீங்க பேசுறது எல்லாம் ஓட்டை ப்ரோ. என்ன கலாச்சிட்டாராமா? சாட்டை அது ஓட்டைனார். ஓட்டைதான். கொள்கை இல்லாத கூமுட்டை கூட்டத்தை ஓட்டை போடும் இந்த சாட்டை. ஓட்டைதான். கொள்கை இல்லாத கூமுட்டை கூட்டத்தை ஓட்டை போடும் இந்த சாட்டை. இந்த அவமானம் உனக்கு தேவையா? 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிக்கு, இன்னொன்னு டிஎம்கே. டிவிக்கு அவதூறு, அவதூறு டிவிக்கு, டிவிக்கு அவதூறு, அவதூறு டிவிக்கு. இந்த விஜய் சும்மா எதையும் சொல்ல மாட்டான். தற்குறியா? பிளாஸ்ட் தான். குறி வைத்தால் தவற மாட்டேன், தவறுமானால் குறியே வைக்க மாட்டேன். ஒன்னு இன்னொன்னு ரிப்பீட். டிஎம்கே 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 டிஎம்கே. இந்த வரலாறு நம்மளை விட அவங்களுக்கு இன்னும் நல்லாவே தெரியும். அதனாலதான் பாத்தீங்கன்னா 53 வருஷமா அதே கதறல்கள். கூத்தாடி கூட்டம், நடிகர் கட்சி, நடிகர் கூட்டம், இப்படி. உதயநிதி, தயாநிதி, அருள்நிதி, தமிழ் அரசு, கனிமொழி, இந்த மாதிரி பேர்கள் கேட்கும் போதே இதெல்லாம் படத்துக்கு டைட்டிலாக வைக்கணும்னு எனக்கு தோணும். அந்தளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான பேர்கள். இந்தியாவிலேயே பரம்பரையாக பேர் சொல்லக்கூடிய ஒரு குடும்பம்னா அது ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய குடும்பம். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் பேர் சொல்லக்கூடிய ஒரு குடும்பம்னா அது நம்ம கலைஞர் ஐயா அவர்களுடைய குடும்பம் தான். அடங்கப்பா அடங்கப்பா.
இல்ல இங்க சந்திரன் ஒரு மானஸ் இருந்தா அவன் எங்கேன்னு தேடுற. ஒரு பெரிய நம்பிக்கைக்குரியவராக அரசியல் களத்தில் இருந்தவர். இப்படி 50 வருஷமா ஒரே இயக்கத்தில் இருந்த அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் வீரப்பன் தேடுதல் வேட்டை என்கிற பெயர்ல வாட்சாத்தி என்ற கிராமத்தில் புகுந்த 185 வனத்துறை அதிகாரிகள் 35 பேரை கொன்றளித்து 18 பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்து இந்திய நிலத்திலேயே நடந்த மிகப்பெரிய பாலியல் வன்கொடுமை வாச்சாத்தி பாலியல் வன்கொடுமை. அந்த வாச்சாத்தி பாலியல் வன்கொடுமைய சூத்திரதாரி சைலண்ட் கில்லர் செங்கோட்டையன். அந்த சைலண்ட் கில்லர் செங்கோட்டையனை உங்க கட்சியில சேர்த்து வச்சுக்கிட்டு நீ சமூக நீதி பேசுறீங்களா? நல்லதே நடக்கும். சமத்துவம் பேசுறீங்களா? நல்லதே நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். சாதி ஒழிப்பு பேசுறீங்களா? வெற்றி நிச்சயம். யாருக்கு யாருக்கோ அண்ணன் சீமான் அவர்கள் மும்பையில தாமரை சின்னத்திற்கு ஓட்டு கேட்டாரு பிஜேபிக்கு. 2012 பிஜேபிக்கு ஓட்டு போடுங்க, தாமரைக்கு ஓட்டு போடுங்க என்று பேசிவிட்டு எங்களை பார்த்து பிஜேபி பி டீம்னு சொல்றதுக்கு ஏங்க யாரோ 2 பச்சை சட்டை போட்ட பங்காளிங்க வந்திருக்காங்க, உங்க ஸ்டைல்ல வந்து கையெழுத்து போட்டு கொடுங்க. 2016/4/2014 அன்று நாடாளுமன்ற தேர்தல் நடந்து கொண்டிருக்கும் பொழுது மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மோடிய சூமடுங்கயா, பாரத பிரதமர் மோடி எதுக்கு போய் பார்த்தாரு? 27/4/2024 தேர்தல். ஆனா 16/4/2014 அன்று நரேந்திர மோடி கிட்ட போய் எப்படி சேம் கொடநாடு. தலைவா திரைப்படம் சில தவிர்க்க முடியாத சில சேம் கொடநாடு. அம்மா உங்க ஆட்சிக்காக நாங்க அணிலா பாடுபடுவோம்மா. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. ஆனா செங்கோட்டையனுக்கு அவருக்கு ஒரு ஒற்றுமை இருக்கு. செங்கோட்டையனுக்கு அவரு தலைவர் என்று நினைச்சு ஜெயலலிதா காலில் விழுந்து கிடந்தாரு, இவர் தலைவா படத்துக்காக விழுந்து கிடந்தாரு. ஒரே வித்தியாசம். அதில் இருக்கும் பரம பிதாவை தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலாம் செய்த சகல பாவனும் பொறுத்து மண்ணு தருப்புரிய வேண்டும் ஆண்டவரை டீச்சர் நான் போட்ட ரோஸுக்கு மன்னித்து இந்த மோடி போடுறாரு ட்வீட் இன்னும் இருக்கு தம்பி. வித் நோட்டட் ஃபிலிம் பர்சனாலிட்டி இன் தி சவுத் விஜய். கீழே கமெண்ட் போய் பார்த்தா விஜய் ஃபேன்ஸ் சொல்லி ஓட்டு போறா மோடிக்கு தான். இதுதான்டா பாஜக பி டீம். செங்கோட்டையனுடைய சட்டப்பையில அம்மா படம். ஏன்னு கேட்டா யார் எப்படி வந்தாலும் அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மானமிக்க தலைவர் எங்கள் தளபதி. அப்படியா? சரி, அதிமுக வந்ததுனால செங்கோட்டையன் படம் சட்டப்பையில ஜெயலலிதா படம். நாளைக்கு திமுக யாராவது வந்தா கருணாநிதி படத்தோட ஏத்துக்குவீங்களா? பிஜேபி RSS யாராவது வந்தா சாவர்கர் படத்தோட மோகன் பகவத் படத்தோட ஏத்துக்குவீங்களா? என்னால முடியல, டயர்டா இருக்கு, பயமா இருக்கு. இந்த வழக்கு பயப்படல, ஒரே வழக்கு சிபிஐ போய் விட்டாங்க. ஒத்த வழக்குக்கு எட்டு தேம்பாரு ஓட்டம். போலீஸ் ட்ரெயினிங் கூட எவ்வளவு ஓடுறிய? அப்படின்னு கரூர்ல இருந்து ஓடி வந்த நீங்க எங்க 15 வருஷம் குண்டர் சட்டம் NSA NIA எல்லாத்தையும் பார்த்து நிக்கிறோம். நாங்க எங்க எங்களை தங்க தமிழ் சொன்ன எடுத்து பேச எனக்கு துணிவு இருக்கு. உங்களுக்கு ஆண்மை இருக்கா, தெம்பு இருக்கா? கரூர்ல இருந்து ஓடி போய் டெல்லியில பிஜேபி கால்ல விழுந்த நீங்க பேசலாமா? நீங்க பேசலாமா? ஐயே இந்த அங்கிள் அழுறாரு. டிவிகே தலைவர் விஜய் அண்ணாவர அவங்க ஃபேன்ஸ் லாஜிக்கே இல்லாம தடுக்குறின்னு சொல்றீங்கன்றாங்க. இப்போ ஒரு வீடியோ வரும், அந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்களே லாஜிக்கோட ஒரு பேர் ஒன்று வச்சுட்டு கமெண்ட் செக்ஷன்ல. அவனுங்களா ஒரு தற்கூறிங்க வந்தானுங்க, உட்காந்துனுங்க, பேருக்குன்னு வாங்கிட்டு போயிட்டானுங்க. டாஸ்மார்க்கே மூடல. நாங்க செய்வோங்க. இந்த வீட்டுல அவனை கேட்கறதுக்கு யாருமே கிடையாதாப்பா? யாரு? நான் ஒண்ணு பெத்து வச்சிருக்கேனே அவன். அவ்வளோதாங்க செய்வோங்க, சத்தியமா நாங்க செய்வோங்க. இளைஞர் அணியை நாங்க செய்வோங்க. இப்போ எங்க இது வட்டத்துல என்னை பொது செயலாளர் போட்டுறாங்க. கல்யாணம் முடிஞ்சு போச்சா? ஆமா, உனக்கு என்னடா வயசு? 14. என் ஃப்ரெண்டு ஒருத்தன், என் ஃப்ரெண்டு அதே இதுக்கு தான் போட்டுக்கிறாங்க. நாங்கள் ஏன்
நாங்கள் ஏன் எதுவும் பேசாமல் இருந்தோன்னா விஜய் அண்ணாக்கோசம் எதுவுமே பேசாமல் இருந்து 2026 காட்டுறோன்னு வச்சுக்கிறோம். பயமா அது கடிச்சிடாத. ஏன்னா அந்த மனுஷன் வந்து கரூரில் நடந்த சம்பவம் வந்து இது ஃபுல்லாக இவனுங்க பண்ணது, டிஎம்கே பண்ணது. என்ன பண்ணாங்க? 41 பேர் பலி குத்தாங்க. இந்த சிறுபாலகனிடம் எவ்வளவு நகைச்சுவை திறன் இருக்கிறது பாத்தீங்களா? அது இவரு போய் தானே ஆச்சு. அது எங்க ப்ரொடெக்ஷன் கேட்டாங்க, போலீஸ் ப்ரொடெக்ஷன் கூட்டம் அதிகமா வருதுன்னு இது பண்ணல. அதெல்லாம் கேட்டோம், அப்பயும் தரல. போலீஸ் ப்ரொடெக்ஷனும் கேட்டோம், தரல. போலீஸ்ல இருந்தாங்களே கிட்டத்தட்ட 500 போலீஸ் பக்கம் அங்க இருந்தாங்க. முதல்ல போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அவங்க இல்லைன்னா அந்த பைபாஸ்ல இருந்து இந்த ஸ்பாட்டுக்கு என்னால வந்திருக்க முடியுமான்னு எனக்கே தெரியல. ஆமா ஓடலையே. இவன் திருந்தவே மாட்டான்பா. சும்மா லாஜிக்கே இல்லாம தற்குறின்னு செயலாளர் எப்படி பார்க்காம இருக்கீங்க? அது எங்களுக்கு தெரியாதுங்க, நியூஸ் எங்களுக்கு தெரியாதுங்க. செயலாளரா வந்துட்டு விஜயனோட அப்டேட் எல்லாம் தெரிஞ்சுக்க வேணாமா? அப்புறம் எப்படி 41 பேர் ஊருக்குள்ள சொல்றதா நான் சொல்றேன். ஊருக்குள்ள சொல்ற நீ எதுக்குடா சொல்ற? ஊருக்குள்ள சொல்றதா நான் சொல்றேன். ஊருக்குள்ள சொல்றத நீ எதுக்குப்பா சொல்ற? அப்ப அவங்க நிறுத்த சொல்ல நான் நிறுத்துறேன். அவங்கிட்ட போய் நான் எதுக்குடா நிறுத்த சொல்லணும்? அப்பா தெரியாம சொல்லிட்டேன்ப்பா. ஆமா சொல்லு. எஸ்கே அண்ணா என்ன பண்றாரு? கிளாஸுக்கு வராருல, அத என்ன பண்ண போறீங்க? பேனர் கீசி வச்சிருவோம். ஆமா நீங்களா யாருடா? இவங்கெல்லாம் யாரும் இங்க தற்குறிகள்லாம் கிடையாது. இவங்க எல்லாரும் தமிழ்நாட்டு அரசியலோட ஆச்சரியக்குறி. ஆமா. உதயநிதி இது படம் அதுல பராசக்தி கையில வந்து துப்பாக்கி கொடுத்துட்டு போனாரு. அடுத்த தளபதி அவர்தான் சொல்றீங்க, விஜய் ரசிகர் தான் சொல்றீங்க. ஆமா அத வந்துட்டு கோட்ல வந்துட்டு எஸ்கே கேமியோல இருந்தாரு. அது இருந்தாருங்க. அப்போ கிளாஷ், இப்போ கிளாஷ் இல்ல, இப்போ கிளாஷ் வராங்க. மேடையில ரிப்பீட்டடா ஒரு விஷயம் நான் சொல்லுவேன்ல, இப்போ நீங்க சொல்லுங்க. தற்குறி 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 41 உயிரை துள்ள துடிக்க பலி கொடுத்தவரும் அந்த மரணத்துக்கு பொறுப்பேற்று இனிமேல் என் கூட்டத்துக்கு வரக்கூடியவன் பாதுகாப்பா வாங்க, பத்திரமா வாங்க, குழந்தைகள் வராதீங்க, பெண்கள் வராதீங்கன்னு சொல்ல வக்கும் தெம்பு இல்லாம இந்த விஜய்கிட்டே மோதிட்டீங்களா? இந்த விஜய் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? அது நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன், மோதிப்பாரு வீடு போய் சேர மாட்டேன். படத்துல பஞ்சு பேசல தம்பி அரசியல், நெஞ்சுரத்தோடு சேர்ந்த அரசியல். ஏன்டா அட்டபூச்சி வாயா, இவர் பெரிய பிட்டாக்கா பிதர் கோபாலு அப்படியே ஆவுனன் பார்ட்டிய வெறுப்பேத்தி கதி கலங்க வச்சிடுவாரு. நீ என்னோட ஒரு முகத்தை தான் பார்த்திருக்கிற, எனக்கு இன்னொரு முகம் இருக்கு. அந்த மூஞ்சாவது நல்லா இருக்குமா? பார்க்கலாம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you. நெக்ஸ்ட் மீட் பண்றேன். ஒரு பிக்கிங் காணா